தமிழ் வெற்றிலை சமையல் கூட போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு காய் பொரியல் பார்க்க போகிறோம், கொத்தவரங்காய் பொரியல். இதில் எண்ணிலடங்கா நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகளை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஒரு 1/4 கிலோ போல் காய் எடுத்துக்கோங்க. முன்னாடி பின்னாடி வேஸ்டேஜ் கட் பண்ணிவிட்டு தேவையான அளவில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் காயை. இப்போ இதில் உள்ள நன்மைகள் நம்ம பார்த்துக்கலாம். இதில் கால்சியம், போலைட், விட்டமின் கே இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் இதை தவறாமல் உணவில் சேர்த்திக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு நன்மை தரும். கூடவே இதில் இரும்பு சத்து நிறைய இருக்கனால அவங்களுக்கு இப்போ இந்த டைமில் ஹெச்பி லெவல், ப்ரெக்னென்சி டைமில் ஹெச்பி லெவல் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த காய் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஹெச்பி லெவல் ஒரே சீராக இருக்கிற மாதிரி மெயின்டைன் ஆகுது. ஸோ இதை நீங்கள் தவறாமல் உணவில் எடுத்துக்கலாம். அதே போல் இதில் ஃபோலிக் ஆசிட் இதில் நிறைய இருக்கனால நரம்பு மண்டலம், அதே போல் முதுகு தண்டுவடம் இருக்கிற சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிருது. இது ரெண்டும் நல்ல சிறப்பாக செயல்படுறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. ஸோ அதனால் இந்த காய் நீங்கள் தவறாமல் உணவில் எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண காயை நம்ம ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இது வாயு காயின்னு சொல்லிட்டு சில பேர் இதை தவிர்த்துருவாங்க உணவுலேருந்து. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வேச்சு தண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ அதனால் அது வாயு எல்லாமே தண்ணியோட வெளில போயிடுது. அதனால இதை நீங்கள் தவறாமல் உணவில் எடுத்துக்கலாம். 40+ மேலே இருக்கிற பர்சன்ஸ் தவறாமல் இதை நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்மை தரும். அதே போல் சுகர் பேஷண்ட்டில் இருக்கிறவங்க ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் இதை நீங்கள் தவறாமல் உணவில் சேர்த்துட்டு வரலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் நான் போடலை, தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வேக வச்சுட்டு நம்ம தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் இது தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நிறைய கலோரிஸ் ரொம்ப குறைவாக இருக்கனால நீங்கள் வெயிட் தாராளமாக குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் கே இதில் அதிகமாக இருக்கனால ப்ரெக்னென்ட் லேடிஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் நிறைய இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் கருவில் இருக்க குழந்தைக்கும் ரொம்பவே நன்மை தரும். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடல அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்து செவந்தட்டும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொரியல்னாவே பொதுவாக சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணல, நமக்கு கூடுதல் சுவை கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயில் கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் அதிகம் வேண்டாம், ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணியை வடித்த காய் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இதில் ஹெச்பி லெவல், அதாவது இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கனால ஹெச்பி லெவல் குறைவாக இருக்கிற பர்சன்ஸ் இந்த காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட இரும்பு சத்து லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள். இப்போ காய் வேகையில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, வறுத்த நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு இப்படி மேலால் தூவி விட்டுறலாம். தூவினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் இதையும் சேர்த்து இதை நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். தேங்காய் அதிகமாக சேர்த்திக்கணும். ப்ளஸ் கடலை இதை சேர்த்தி பண்ணையில் அந்த கொத்தவரங்காய் பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ தூரம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரெண்டும் அதிகமாக சேர்த்தனால இதோட ஒரு ஃப்ளேவரே ரொம்ப மாறிடும், சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இப்போ ஒரு சீக்ரெட் ஒன்று சேர்க்க போகிறோம், சீக்ரெட் ஐட்டம். அது என்ன அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை. ஃபைனலாக நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இந்த 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரையை மேலால் தூவிட்டு வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துட்டு கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமான, அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த கொத்தவரங்காய் பொரியல் நமக்கு பயங்கரமாக தயாராகிடுச்சு. இது எல்லா சாப்பாட்டுக்கும் சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம். ப்ளஸ் ரசத்தோட, தயிரோடு இதை தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தவரங்காய் வேண்டான்னு சொல்லாதவங்க கூட கண்டிப்பாக எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. அதே போல் இதில் உள்ள நன்மைகளையும் சைட் பை சைட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காயை நீங்கள் தவிர்க்காமல் உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு வரத்துக்கு ஒரு முக்கியமான சான்சஸாக இருக்கும் உங்களுக்கு. சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.